இந்த மகாலயபட்ச காலத்தில் பித்ருக்களுக்கு நம்ம மிகச்சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்கணும். 15 நாளுக்கும் சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, எஸ்ஆர் தமிழன் வாயிலாக எல்லா நாளுமே நம்முடைய முன்னோர்களை நினைக்கணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உடல் கொடுத்துருக்குறாங்க, உயிர் கொடுத்துருக்குறாங்க, ஆவி கொடுத்துருக்குறாங்க, சொத்து தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொத்து கொடுக்கல, எனக்கு சுகர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு. நம்ம தவறான பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு விட்டு பெற்றோர்களை நாம் குறை சொல்வது என்பது கூடாது. அவரவர் கர்ம வினைகளை அவரவர் அனுபவித்து தான் தீர வேண்டும். நமக்கு ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய கர்ம வினை என்று சொல்லுவார்கள். எனவே அதையெல்லாம் நம்ம இந்த கர்மாவில் தீர்த்தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பித்ரு கடன், பித்ரு தர்மம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அண்ட வெளியில் மிக அபரிதமான பித்ருக்களினுடைய ஆசி நிறைய நமக்கு இருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆத்ம சக்தியை முழுசாக நம்ம பெறக்கூடிய நாட்கள் இந்த மகாலயபட்ச காலம். இந்த மகாலயபட்ச காலத்தில் கோடானு கோடி பித்ருக்கள் பூமிக்கு வர்றாங்க. அவங்களுக்கு நீரையும் எல்லையும் தேடித்தான் அவங்க வர்றாங்க. அதனால் நல்ல நீர் இறைக்கணும், எள் இறைக்கணும். கோடானு கோடி பித்ருக்கள் அவர் எந்த ரூபத்திலேயாவது நம்முடைய முன்னோர்கள் 37 தலைமுறைன்னு சொல்கிறோம். அதனால் விட்டு போனது எல்லாவற்றையும் நம்ம இந்த அற்புதமான இந்த வழிபாட்டின் மூலமாக பிறருக்கு தானம் செய்வது தான் சிறந்தது என்று சொல்வார்கள். இதற்கான ஒரு கதையை கூட சொல்வார்கள். கர்ணன் எல்லா தானங்களையும் செய்தான். அவன் மேல் உலகத்திலே இருக்கிற பொழுது அவனுக்கு பசி எடுக்கிறது. என்ன செய்வது என்று கேட்ட பொழுது ஒரு ஆள்காட்டி விரலை வாயில் வைத்து சூப்பிக்கொள் என்று சொன்னார்களாம். ஆள்காட்டி விரலை வைத்தோன்னே பசி அடங்கியதாம். உடனே போய் அந்த இறைவனிடத்தில் கேட்டாராம், நான் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தவுடன் எனக்கு பசி அடங்கி விட்டது, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, ஒரு முறை அந்தனர் உங்களிடத்திலே உணவு போடுகிற இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்ட பொழுது, நீங்கள் அதோ என்று கரங்களை நீட்டினீர்கள், விரலை நீட்டி சொன்னீர்கள், அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து விட்டது. கர்ணன் இப்பொழுது யோசித்தானாம், எனக்கு ஒரு 15 நாட்கள் பூலோகத்திற்கு சென்று வர அனுமதி கிடைக்குமா? ஏன், நான் பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் அன்னதானம் பண்ணாமல் விட்டுட்டேன். யமதர்மா நீங்கள் தான் அதுக்கு கருணை காமிக்கணும்னு சொன்ன உடனே யமதர்மன், நீ மேலுலகம் வந்தாலும் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்னு நினைக்கிற, அதனால் பூலோகத்துக்கு போய் 15 நாள் நீ ஏதாவது ஒரு உடலில் புகுந்து தான தர்மங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்ணன் பூலோகத்துக்கு வந்து ஒரு உடலில் புகுந்து தான தர்மங்களை பண்ணிவிட்டு மகிழ்ச்சியாக மேலே போய் சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, இந்த லோகத்தில் நான் அந்த அன்னதானத்தை பண்ணாமல் விட்டுட்டேனேன்னு நான் வருத்தப்பட்டு உங்கள்கிட்ட கேட்டேன். சரி, இப்போ என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார் யமதர்மன். என்னை போல் இந்த பூலோகத்துக்கு எல்லாருமே இருக்கிற காலத்தில் செய்ய முடியாத தான தர்மங்கள் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் பிறரை கொண்டு செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பூமிக்கு அனுப்புங்க என்று கர்ணன் வேண்டிய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த மகாலய பட்சத்திலே நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேர் ஒரு சேர பூமிக்கு வருகிறார்கள். எவ்வளோ சுவாரஸ்யமான சமாச்சாரம் பார்த்தீர்களா? ஆடி அமாவாசையிலே புறப்பட்டு புரட்டாசி மகாலய அமாவாசை அன்றைக்கு இந்த பூமிக்கு வருகிறார்கள். மீண்டும் தை அமாவாசை வரை இந்த பூலோகத்திலே இருந்து தான தர்மங்களையெல்லாம் செய்துவிட்டு தை அமாவாசை அன்றைக்கு மீண்டும் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய பித்ருலோகத்திற்கு சென்று சேர்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, பூலோகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தானம் செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் பல பெருமைகளை பெற முடியும். எனவே அன்பிற்கினிய பெருமக்களே, தானத்தை தொடர்ந்து செய்யுங்கள். கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போகப் போவது எதுவும் இல்லை. நாம் செய்கிற தானம், தர்மம், கல்வி, இதுதான் விரதம், இதுதான் நம் கூட வருகின்ற உன்னதம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து தான தர்மங்களை செய்து விரத முறைகளை கடைப்பிடித்து வாழ்வாங்கு வாழ எஸ்ஆர் தமிழன் உங்களை வழிகாட்டுகிறது. நன்றி, வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படி